வணக்க மகளே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டியா போயிட்டு இருக்க KPY பாலா. என்ன ஆச்சு பாத்தீங்க அப்படின்னா, பாலா உதவி பண்ண போகும்போது யாரும் அந்த அளவுக்கு பேசவே இல்லை. நல்ல பையன் நல்ல பையன் அப்படின்னாங்க. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வதேச குற்றவாளி அளவுக்கு வந்து சோசியல் மீடியால சில வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. சோ காரணங்கள் இவங்க சொல்றதும் ஒரு வகையில யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவரு தம்பி பாலா அவர்கள் வந்து இப்ப அடிக்கடி வீடியோ வேற போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் அந்த மாதிரி இல்லைங்க, அப்படி இப்படிங்க, அப்படி இப்படி சொல்லிட்டே இருக்காப்ல. இந்த ரெண்டு நடுவுல என்ன நடக்குதுன்னு நம்மளே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விட்டாங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி பாலான்றவரு ஒரு, அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப வருமானம் கம்மியான ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவர்னு தான் சொல்றாங்க. சோ அது அவருக்கு எப்படி இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும்? அதாவது இப்போ ஆம்புலன்ஸே வந்து 4-5 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓடி ஓடி 1000 கவர்ல வச்சு கொடுத்தாப்ல. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மருத்துவமனை, இப்ப அந்த மருத்துவமனை தான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. மருத்துவமனை கட்டுறதுனா சாதாரணமான விஷயமா? அதுல எவ்வளவு கோடி வேணும், அதுல வர்ற நர்ஸ் டாக்டர்கள் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் எப்படி கொடுப்பாப்ல இந்த பையன்? இந்த பையனுக்கு பின்னாடி பேக் போனா யாரோ வெளிநாட்டு சதி இருக்கு அப்படின்னு பெரிய டெரரிஸ்ட் மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க பாவம் அந்த தம்பி பையன் பாலால. சோ அவர் செஞ்சது உண்மையாலுமே வந்து அவருடைய சொந்த பணத்தை போட்டு செஞ்சிருந்தா அந்த பையன் ரொம்ப மன உளைச்சல் ஆயிருந்திருக்கணும், ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாங்க. சோ அது அந்த மாதிரி தான் இப்ப அவர் வீடியோ விட்டுக்கிட்டு வெளியில வெளியில விட்டுக்கிட்டு இருக்காப்ல. இது நடந்தது நல்லதாவே இருக்கட்டும், நம்மளும் நல்லதே நினைப்போம். இந்த மாதிரி தப்பான விஷயங்களா இருக்காது அப்படின்றத நம்ம நம்புறோம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். தம்பி பாலா மேல வர குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு. ஏன்னா நிறைய சோசியல் மீடியால வண்டியோட நம்பர் வேற, அந்த வண்டிக்கு ஆர்சி புக் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது. தம்பி பாலா அவர்கள் இப்ப கொடுத்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அங்க எல்லாம் போய் இந்த பொய்யான தகவல், இது பொய்யான தகவலா இருந்தா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க நல்லது செய்யறத கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு நீங்க போய் இதெல்லாம் உண்மையாலுமே கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துல நீங்க செஞ்சிருக்க உதவிகள் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இப்ப யோசிக்கிறதுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பையன் சம்பாதிச்சிருப்பானா அப்படின்னு யோசிக்க தோணுது. சோ அதெல்லாம் நீங்க தான் சோசியல் மீடியால கிளியர் பண்ணணும். சோ உண்மையாலும் உங்க பணத்துல இருந்து நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது பெரிய மனவருத்தத்துக்குரியது தான். அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனா இருந்தாலும் ஒரு மற்றவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம தான் நிறைவேற்றணும்னா அதை நிவர்த்தி பண்ணணும். சோ அதை நீங்க கிளியர் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புறோம்.